புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்றவர் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர், பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர். அதாவது விஜய் கட்சியினுடைய கொள்கை எதிரி. அந்த கட்சியில் இருந்துட்டு சீட்டு இல்லைன்னொடனே நைட்டு வந்தார், மறுநாள் சாயந்தரம் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஆகிட்டார். அந்த மாதிரி நிறைய. ஜெகநாத் மிஸ்ரான்னு அவருடைய பேர், அது என்னன்னு தெரியல, அது பீகார் பேர். அவருக்கு எதிராக அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருந்த சுபாஷ் என்றவர் தானே வேட்பாளரை போடணும், எதுக்கு இவர் வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு. அந்த ஜெகநாத் மிஸ்ரா அவர் பேசுறாரு, நான் ஜாதி வெறியன் தான்டா அப்படின்னு பேசுறாரு. விஜய் ஜாதி மதத்தெல்லாம் ஒழிக்க வந்தவர், அவர் வேட்பாளரை போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, காசை வாங்கிக்கிட்டு வேட்பாளரை போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜயனுடைய ரசிகன் என்ன கேட்குறான்னா, எங்களுக்கு தானே முன்னுரிமைன்னு சொன்னேன், எங்களுக்கு தானே நீ சீட்டு கொடுப்பேன்னு சொன்னேன், எங்களை தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவேன்னு சொன்னேன், இப்போ யாரையும் மாற்றிட்டு இருக்கிறீங்க, என்ன கட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற குரல் பலமாக எழுந்திருக்கிறது. இவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுனாரு, இவரை எந்த கட்சியுமாவது ஒரு பொறுப்பு கொடுக்குமா, நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளராக அவரை நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்துட்டு எம்எல்ஏ தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்துட்டு உட்கார்ந்த உடனே இவங்க கிட்ட கேள்வி, 5 கோடி செலவு பண்ணுவியா, அவர் எழுந்து ஓடிட்டார். 5 கோடி செலவு பண்ணுவியா அப்படின்னு கேட்டு இவங்க வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு ஊழலை ஒழிக்க போகிறேன்னு பச்சையா விஜய் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்டர்டுனா டபுள் ஸ்டாண்டர்டு. வணக்கம் தொடர்களே, ரூசர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், நடிகர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்திருக்கின்றார். மனு தாக்கல் செய்துவிட்டு அவர் மக்களிடையே உரையாற்றியிருக்கின்றார். எப்பொழுதும் போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்கின்றது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் போல அவரை பார்ப்பதற்கும் அவர் பேசுறதை கேட்கறதுக்கான தெரியாது, ஏன்னா எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இன்றைக்கும் திரண்டிருந்தது. அதன் பிறகு அவர் குளத்தூர் தொகுதியிலும் போயிட்டு அதே தான் பேசியிருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு, இந்த ஆட்சி போகணும், அவ்வளோதான் அவருடைய ஒரே, அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. மற்றபடி நான் முதல்வரானா எல்லாத்தையும் தரும், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதியும் அவர் கொடுத்துருக்கிறாரு. நேற்று விஜய் தனது தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்தார். இந்தியாவிலேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹாலை எடுத்து கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்த முதல் கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் பொதுவாக நிறைய மக்கள் கூடுற ஒரு இடமா, பெரிய இடமா பார்த்து, பெரிய தெருவா இல்லை ரோடை கேட்டு அனுமதி கேட்டு அங்கே தான் நடத்துவாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு அவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தானே எல்லாமே, அதனால் இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நான் அறிவித்து விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்ளும் விஜய் 100க்கும் மேற்பட்டவர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்களே அல்ல, எல்லாம் மாற்று கட்சியினர். நேற்று வரைக்கும் அதிமுகவில் இருந்தவங்க, அதிமுகவில் சீட்டு கிடைக்கலன்னு இந்தாண்ட வந்தவங்க, திமுகவில் இருந்து சீட்டு கிடைக்கலன்னு வந்தவங்க, நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு இந்த பக்கம் வந்தவங்க, விடுதலை சிறுத்தைகளில் இருந்துட்டு இந்தாண்ட வந்தவங்க, இப்படி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அதில் இருந்தவங்க, இப்படி எல்லாருமே வந்த உடனே சீட்டு. இப்போ புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்றவர் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர், பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர். அதாவது விஜய் கட்சியினுடைய கொள்கை எதிரி. அந்த கட்சியில் இருந்துட்டு சீட்டு இல்லைன்னொடனே நைட்டு வந்தார், மறுநாள் சாயந்தரம் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஆகிட்டார். அந்த மாதிரி நிறைய நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்துட்டு சோழவந்தானில் வந்துட்டு கருப்பையா, அவர் அதிமுகலேருந்து வந்தவர். கந்தர்போட்டையில் சுப்பிரமணியன் அதிமுகலேருந்து வந்தவர். மதுரை மத்தியில் போட்டியிடக்கூடிய முஸ்தபா தமிழ்நாடு முஸ்லீம் லீக். ஹாரூன் ரஷீத் மனிதநேய ஜனநாயக கட்சி மயிலாடுதுறையில் போட்டியிடுறவர்.
புதுக்கோட்டையில் KM ஷரீப் போட்டியிடுறாரு, அவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி. அடுத்தது ஜெயங்கொண்டத்தில் வந்துட்டு போடக்கூடிய வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன், அவர் அதிமுக. டபுள்பட்டு விஜய், இவர் வந்துட்டு திமுகவில் வந்துட்டு சீட்டு கிடைக்கலன்னு வந்தவர், அவர் தான் திருவரம்பூர் தொகுதி வேட்பாளர். செய்யாறில் போட்டியிடக்கூடிய அதிமுகனுடைய வேட்பாளர், அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தூசி மோகன் அப்படின்றவர், இவர் தாவேகா வேட்பாளர். அப்புறம் ராசிபுரத்தில் போட்டியிடுற தனபால் மகன் லோகேஷ், அவருக்கு அதிமுக சீட்டு கிடைக்கல, உடனே இந்தாண்ட வர்றாரு, அவர் ராசிபுரம் கேண்டிடேட். திருப்பத்தூர்ல வந்துட்டு திருப்பதி, அவர் அதிமுகலேருந்து வந்தவர். நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு வெளியேறிய ஜெகதீச பாண்டியன் சங்கராபுரம் வேட்பாளர். மறுபடியும் அதிமுகவை சேர்ந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி வேட்பாளர். வால்பாறையில் போட்டியிடுற இன்னொரு அதிமுகவினுடைய கட்சியிலிருந்து வந்தவர் ஸ்ரீதர், அவரும் இவருடைய வேட்பாளர். திருப்பூர் வடக்கு சத்யபாமா அதிமுகலேருந்து வந்தவங்க, அதாவது அவர் செங்கோட்டையனோட வந்தவங்க. சேப்பாக்கத்தில் போட்டியிடக்கூடிய செல்வம்ன்றவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்தவர். அப்புறம் JCD பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன், இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க. இப்படி பலரும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்காக தெரிஞ்சவங்க. இதில் ஒரு இது, கம்பம் தொகுதியில் வந்துட்டு ஒருத்தர் போட்டி போடுறாரு, அவருக்கு எதிராக ஜெகநாத் மிஸ்ரான்னு அவருடைய பேர், அது என்னன்னு தெரியல, அது பீகார் பேர். அவருக்கு எதிராக அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருந்த சுபாஷ் என்றவர் தானே வேட்பாளரை போடணும், எதுக்கு இவரை வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு. அந்த ஜெகநாத் மிஸ்ரா அவர் பேசுறாரு, நான் ஜாதி வெறியன் தான்டா அப்படின்னு பேசுறாரு. விஜய் ஜாதி மதத்தெல்லாம் ஒழிக்க வந்தவர், அவர் வேட்பாளரை போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, காசை வாங்கிக்கிட்டு வேட்பாளரை போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜயனுடைய ரசிகன் என்ன கேட்குறான்னா, எங்களுக்கு தானே முன்னுரிமைன்னு சொன்னேன், எங்களுக்கு தானே நீ சீட்டு கொடுப்பேன்னு சொன்னேன், எங்களை தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவேன்னு சொன்னேன், இப்போ யாரையும் மாற்றிட்டு இருக்கிறீங்க, என்ன கட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற குரல் பலமாக எழுந்திருக்கிறது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னம்னா, விஜயனுடைய கட்சிக்கு போட்டியிட ஆள் இல்லை அப்படின்றது இல்லை, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காசு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பணக்காரராக இருந்தவர்களுக்கு மட்டுமே அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க, போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட பணத்தை செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகிறவங்க, எம்எல்ஏ ஆனவொன்னு என்ன பண்ணுவாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்களா? ஆனால் விஜயன்னு சொல்றாரு, ஊழலை ஒழிப்போம், சுத்தமாக ஒழிப்போம். ஊழலை ஒழிக்கணும்னா அந்த கேண்டிடேட் ஒருத்தர் சொன்னார், இவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுனாரு, இவரை எந்த கட்சியுமாவது ஒரு பொறுப்பு கொடுக்குமா, நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளர் அவரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்துட்டு எம்எல்ஏ தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்துட்டு உட்கார்ந்த உடனே இவங்க கிட்ட கேள்வி, 5 கோடி செலவு பண்ணுவியா, அவர் எழுந்து ஓடிட்டார். 5 கோடி செலவு பண்ணுவியா அப்படின்னு கேட்டு இவங்க வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு ஊழலை ஒழிக்க போகிறேன்னு பச்சையா விஜய் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்டர்டுனா டபுள் ஸ்டாண்டர்டு. அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி மக்களுக்கே பாதுகாப்பு கிடையாது, ஆனால் வெளியில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை உறுதி செய்ய வேண்டும்னு பேசுவார். அவர் அளவிற்கு வந்துட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையானவர், ஆனால் வெளியில் வந்துட்டு போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. இவருடைய கட்சியிலேயே கட்சிக்காரங்களுக்கு வந்துட்டு கட்சி பொறுப்பை கொடுக்கறதுக்கே ஒரு வட்ட செயலாளர் இப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கே வந்துட்டு புசி ஆனந்த் அப்படின்றவர் வசூல் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க அந்த கட்சியில் இருந்துட்டு. ஆனால் எந்த நடவடிக்கையும் வச்சு எடுக்கல. ஒருவேளை புசி ஆனந்த் அப்படி சம்பாதிக்கிறது அவருடைய சாமர்த்தியம்னு நினைக்கிறாரோ இன்னும் தெரியல. இப்படித்தான் எல்லாத்தையுமே. அப்புறம் அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கொள்ளை கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாரு. எல்லாம் இந்த பத்திரிகையில வந்து சின்ன சின்ன செய்தி, இதை வச்சு ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெண்ணு காட்டுக்கு பார்த்த கழிவறை இல்லாததுனால வெளியில போயிட்டு போனா, அவ வந்துட்டு வெட்டி கொல்லப்பட்டா, அது ஒரு செய்தி. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. டீ கடையில் இருந்தவங்களை வந்துட்டு 3 இளைஞர்கள் வந்துட்டு வெட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இப்படியே பேசிட்டு போறாரு. சட்டம் ஒழுங்குன்னா என்னது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோம்னா, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கிரைம், அதை தடுப்பதற்கு காவல்துறைக்கு பலமில்லாத ஒரு நிலை, அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு நிலை சீர்கெட்டு இருந்தால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மணிப்பூர், எங்க பார்த்தாலும் தீ வைத்தல், எரித்தல், கொலை, பெண்களை நிர்வாணமாக நடக்க விட்டு ஊர்வலம்,
இந்த மாதிரி இடம் தான் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, த ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விஜய்க்கு தெரியல. விஜய்க்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால என்னன்னு தெரியல. அவர் என்னமோ நாங்கள் பரப்புரை பண்ணுறதுக்கு திமுக தான் எதிரியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டில் வேலையே இல்லை இளைஞர்களுக்கு அப்படின்றாரு. தயவு செஞ்சு இளைஞர்களாக நீங்களாம் இருந்தீங்க அப்படின்னோம்னா, குறிப்பாக விஜயோட ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு போட்டு பாருங்கள். இந்தியாவில் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாருங்கள், போடுங்க. வேர் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் இன் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போடுங்க, வரிசையாக அந்த டேட்டா வரும். ஏன்னா முன்னேறிக்கிட்டு இருக்கிற மாநிலம், நிறைய முதலீடுகள் வருது. முதலீடுகள் வருதுன்ன உடனே இங்கே அதற்கான ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருந்ததுனா தான், ஒர்க்கர்ஸ் இருந்ததுனா தான் அதெல்லாம் வரும். ஆனால் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை விஜய்க்கும் விஜய் கூட இருக்கிறவங்களுக்கும். ஆனால் அவர் பேசுகிறாரு, தான் தோன்றித்தனமாக பேசுகிறார், கத்துறாரு, அவ்வளவுதான். ஆனால் தனது கட்சியில் எதையுமே கடைபிடிக்கல, போட்டியிடுறாங்க. எந்த இடத்துல கட்சியினுடைய அமைப்பு கூட கிடையாது, ஒரு கொடிக்கம்பத்தை கூட நடலை, ஒரு கட்சி அலுவலகம் எந்த தொகுதியிலுமே கிடையாது. ஒரு ஆளை வேட்பாளர் அறிவிச்சு ஒரு போயிட்டு வர, அதாவது யார் யாரெல்லாம் வேட்பாளர் பாருங்க. சினிமாவில் வந்துட்டு ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய அன்புச்செடி என்ற ஒரு ஆடு மதுரையில், அவர் மிரட்டல் உருட்டல் பேர்வடி, அதனால ஒரு சினிமாக்காரன் வந்துட்டு தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டான். அதெல்லாம் நம்மளுக்கு பழைய கதை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சீமான்லேருந்து இருக்கக்கூடிய சினிமாக்காரன் எல்லாம் அவர் அண்ணன்னு சொல்லுவாங்க. அவருடைய புள்ள ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேட்பாளர், விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் மதுரையில். இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை வேட்பாளர் யாருன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர். தூத்துக்குடியில் அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி நிறைய அந்த கட்சியாக செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் சந்திக்க கூட விஜய் மறுத்துட்டாரு. அவங்களும் வந்துட்டு விஜயனுடைய காரெல்லாம் மறியல் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த பெண்மணிக்கு தரல, அதுக்கு பதிலாக விஜயனுடைய ஃப்ரெண்டு அவர் கொடுத்துருக்காரு சீட்டு. இவங்கெல்லாம் எப்படி, எந்த நம்பிக்கையோடு இவங்கெல்லாம் போட்டிடுவாங்க? ஆனால் விஜய் மக்கள் மத்தியில் வந்துட்டு பார்த்தா ஏதோ ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஒத்து கவனிக்கணும். விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், இளம்பெண்களை பற்றி நம்ம கவலையோடு நம்ம அவங்களை அணுகணும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, விஜய் சொல்றதுக்கு எந்த விதமான, அவர் தான் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சொல்றாரு. அவருக்கு அப்புறம் பேச வந்த ஆற்காடு இளவரசர் இங்கே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்களுக்கான எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது, வளருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு விஜய் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, தாவேகா மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, மறுநாள் எதையுமே சொல்லலை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு போற இடம்னா சொல்றாரு. இங்க தேர்தல் நடத்த வந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை எக்ஸலண்டா இருக்குது, அதனால ஒரே ஃபேஸ்ல தேர்தலை நடத்துவோம், 23ஆம் தேதியை நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ல வேண்டியதானே, தேர்தல் ஆணையர் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை, இப்படியெல்லாம் நடக்குது, எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்றீங்க? கேட்க தெரியல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRBன்னு ஒன்று இருக்கு. அந்த NCRBயில் போயிட்டு தேடினா கிடைக்கும் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கு, எவ்வளோ கேசஸ் ஃபைல்டு, எவ்வளோ கேஸ் இன்வெஸ்டிகேட்டடு, எவ்வளோ கேஸில் வந்துட்டு தண்டனை பெற்று எல்லா விவரமும் அதில் இருக்கும். ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, அது என்னன்னே தெரியாது, NCRBனா தெரியாது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் படுக்குது, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்குது, கெட்டு போகிறாங்க, உயிர் பேசுகிறார் இவர். ஆனால் இந்தியா முழுவதும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொன்னோம்னா முதன்மையான முன்னோடி அமைப்பு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, NCB. அது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோடு சேர்ந்து தான் அது செயலாற்றி வருகிறது. அது தனியா இது தனியாலாம் கிடையாது. அதாவது இப்படியான பொருள் கடத்தப்படுதுன்னா அங்கேருந்து அந்த தகவல் இங்கே வந்துச்சுன்னா இங்கே போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். இங்கே இருக்கிற போலீஸ் ஒரு தகவல் கொடுத்ததுன்னா இன்னொரு மாநிலத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்ட முயற்சி. அது இந்த ஆளுக்கு தெரியவே இல்லை, இந்த விஜய்க்கு தெரியவே இல்லை. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பயங்கரமா விற்கிது, மோடி சொல்ற மாதிரி அப்படியே சொல்றாரு. நினைத்து பாருங்கள் தோழர்களே, தனது வீட்டில் இருக்கக்கூடிய தனது மனைவிக்கு கூட பாதுகாப்பை தராத, உரிமையை தராத, அவர்களையே வந்துட்டு துன்புறுத்திய விஜய் வெளியில வந்துட்டு பெண்களுடைய பாதுகாப்புன்னு பேசுறாரு.
எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. என்னடா அது, நம்ம கிட்ட என்ன அருகதை இருக்குது அப்படிலாம் யோசிக்கவே இல்லை அவரு. ஸோ விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் இதை தான் யோசிக்கணும். இந்த ஆள் பின்னாடி போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. நல்ல வேளை விஜய் நிறைய பேருக்கு சீட்டு தரலன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க ஒரு சீட்டு கொடுத்தாருன்னு நீங்க இருக்கிற வீடெல்லாம் அடமானம் வச்சு நீங்க போட்டியிட்டு எல்லாத்தையும் இழந்து டெபாசிட் இழந்து ஒண்ணுமில்லாத போறதை விட விஜயா பார்த்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வு கொடுத்துட்டாரு, ஏதோ பணம் இருக்கிறவனுக்கு சீட்டை வித்துட்டாரு, சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஓரமா உட்காந்துருங்க. அதான் நல்லது. ஏன்னா விஜயால தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விவரமானவர்கள். ஆனா விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு ஈர்ப்பில் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களால் இந்த தேர்தலினுடைய போக்கையோ முடிவையோ மாற்ற முடியாது. மீண்டும் சந்திப்போம் தொடரே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.